அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, காலமும் மாறிவிட்டது, கடவுளும் மாறிவிட்டார், உங்கள் கர்மாவும் மாறப்போகுதுங்க. முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணிய பலன்களை இனிமேல நீங்கள் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க போறீங்க. ஆமாங்க, நடக்க இருக்கின்ற இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக விட்டது சர்ப்பம், இனி கெட்டது நிச்சயம் நடக்காதுங்க. அதனை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்முடைய சேனலில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டுமே பதிவு செஞ்சாச்சு. பதிவுன்னு பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசியை பொறுத்தவரை கடந்த 1.5 வருஷம் ஜென்மத்தில் கேது, 7ல் ராகு, குரு பகவான் ரிஷபராசியில் உங்கள் 9ஆம் வீட்டில் அமர்ந்தும் கூட உங்களுக்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் அதுக்கு முழு காரணம் இந்த கேது பகவான் தாங்க. அவர் உங்கள் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையையும் தோல்வியையும் கொடுத்திருப்பார். தனிமை, விரக்தி போன்ற விஷயங்களை கொடுத்திருப்பார். அப்படிப்பட்ட அந்த ராகு கேது மே மாதம் 18ஆம் தேதியில் பெயர்ச்சி அடைய போகிறாங்கங்க. எல்லா கிரகங்களும் நேர் வழியாக வலம் வந்தால் இந்த 2 கிரகங்களும் எதிர்மறையாக வளம் வரக்கூடியவை. அந்த 2 கிரகங்களையும் சாயா கிரகங்கள்னு சொல்கிறோங்க. ராகுவை போல் கொடுப்பாரில்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி கெடுக்கக்கூடிய கேதுவே உங்கள் ராசியில் அமர்ந்ததால தான் உங்களுக்கு கெட்டது நடந்தது. இப்போ அந்த கேது உங்களை விட்டு விலகி 12ஆம் வீட்டுக்கு சிம்ம ராசிக்கு போகிறாரு. அதே நேரத்தில் ராகு 7ஆம் வீட்டை விட்டு விலகி 6ஆம் வீடான கும்பராசிக்கு போகிறாரு. முதல்ல கேது விலகுகிறார். நிச்சயமாக திருமண தடைங்கிறது விலகி ஓடிடுங்க. ஏன்னா 7ஆம் வீட்டை விட்டு ராகுவும் விலகுறாரு. திருமண தடை நீங்கும், திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி பிரச்சனை காரணமாக பிரிஞ்சு இருந்தாங்கன்னா அந்த பிரிவு என்பது இனி இருக்காது, ஒன்று சேர ரொம்பவே வாய்ப்பு இருக்குங்க. தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப், வேலை ரீதியாக தோள் கொடுக்க ஒரு தோழன் நல்ல முறையில் நிச்சயம் உங்களுக்கு அமைவாருங்க. 12ஆம் வீட்டில் கேது அமர்ந்து விரயத்தை அழைக்கப் போகிறார். தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத பயணங்கள், தேவையில்லாத மாமியார் வீட்டு வழி பிரச்சனைகள், இவை அனைத்துமே தீர்ந்து போக போகுதுங்க. செலவு குறைஞ்சா நிச்சயம் வருவாய்ங்கிறது சேமிப்பாகத்தானே மாறும். அப்போ உங்களுக்கு சேமிப்பு உயரும், அதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. மேலும் 12ஆம் வீட்டில் கேது அமர்வதால் வெளிநாட்டு யோகம், புதையல் யோகம், மாமியார் வீட்டு வழி யோகம், வாழ்க்கை துணை மூலமாக சில நல்லது நடக்கிறது. வேறு மதத்தவர், வேறு இனத்தவர், வேறு மொழி பேசக்கூடியவங்க மூலமாக நல்லது நடக்குங்க. இது உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் மற்றும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் தீர்ந்து போகும். இந்த நேரத்தில் ராகு மீன ராசியை விட்டு விலகி கும்பராசிக்கு போகிறாரு. அப்போ நிச்சயமாக திருமண வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், திருப்தி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. 6ல் ராகு 6ஆம் வீட்டுக்கு உரிய விஷயத்தை கொடுப்பாரு. 6ஆம் வீடு வேலை வாய்ப்பு, அப்போ வேலை வாய்ப்பினையும் கொடுப்பார். நிச்சயமாக ஒரே நேரத்தில் 2 வேலை, ஒரே நேரத்தில் 2 தொழில், அல்லது வேலை பார்க்கும் போதே தொழில், இப்படி 2 விஷயம் உங்களுக்கு அமையுங்க. இதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் பயணங்கள் அதிகமாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டு, ரயில்வே, சிவில் ஏவியேஷன், போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முறையில் முன்னேற்றம் இருக்குங்க. ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் ட்ரேடிங், கமிஷன் அடிப்படையாக கொண்ட வியாபாரம் இதில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குங்க. கடல் கடந்து சென்று வியாபாரம் செய்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கும். மேலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கடனுதவி கிடைக்குங்க. பணம் இல்லை, அதனால் வீடு கட்டாமல் பாதியில் நிற்கிது. பணம் இல்லை, அதனால் தொழில் விஷயத்த பண்ண முடியலை. பணம் இல்லை, அதனால் என்னுடைய திருமணம் தடைப்பட்டு இருக்குது அப்படின்னு பணத்தால் பிரச்சனை இருந்துச்சுன்னா, அது உங்களுக்கு காரிய தடையாக இருந்ததுன்னா அந்த பிரச்சனை இனி இருக்காதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல கடனுதவி கிடைக்கும். கவர்மெண்ட்டில் லோன் கிடைக்கும், பேங்க்கில் லோன் கிடைக்கும். அதே போல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதால்
அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் பெரிய அளவு கடன் வாங்கி மாட்டிக்கிடாதீங்க. கேட்குற இடத்துல எல்லாம் பணம் காசு கிடைக்குதுன்னு பெரிய கடன் வாங்கிக்கிடாதீங்க. அது உங்களுக்கு சிக்கலை கொடுத்துடும். நோய் பிரச்சனைக்கு ஓரளவு முடிந்த அளவு முற்றுப்புள்ளி வைக்கப்படுங்க. அது இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் கவலை வேண்டாம். அடுத்த 18 மாதம் 1.5 வருஷம் உங்களுக்கு கண்ணீரை துடைத்து உங்களுடைய கர்மாவை மாற்றி நல்ல விதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியையும் லாபத்தையும் கொடுப்பதற்கு இந்த கிரகங்கள் வழிவகை செய்ய போகுதுங்க. நினைத்ததெல்லாம் நடக்க போகுது. வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்தில் 12ஆம் வீட்டில் கேது இருப்பதால் விநாயகர் வழிபாடு, அதுவும் அரச மரத்தடி விநாயகரை சனி மற்றும் செவ்வாய்க்கிழமை 9 முறை வலம் வந்து வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.